ஹலோ மக்களே, வணக்கம். இந்த பதிவு மாணவ மாணவி மக்களுக்காக, அப்புறம் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் கூட. மாணவ மாணவிகளே, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, நீங்கள் டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, லாயர் ஆகணுமா, இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் போகணுமா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு பின்னாடி போங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பாவோட சம்மதத்தோட போங்க. உங்களுக்கு பிடிச்சது போய் முதல்ல வீட்டில் சொல்லுங்கள். அவங்க வீட்டில் ஓகே அப்படின்ட்டாங்கன்னா சூப்பர். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய ட்ரை பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் இஷ்யூனால அவங்க வந்து வேணான்னு சொல்கிறாங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் சொல்கிறதா கேட்டாகணும். அதனால் வீட்டில் சொல்கிறத கேளுங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த வீட்டில் சொல்கிறதையும் கேட்டு உங்களுக்கு பிடிச்சி பண்ண முடிஞ்சுன்னா அதை விட ஒரு சூப்பர் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அதை படிச்சுக்கிட்டே பண்ணுங்கள். கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, கல்வி எப்போதுமே இந்த வேஸ்ட் ஆகாது அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணாலும் எப்படி போனாலும் அது நம்ம கூட எப்போவுமே வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணதாக இருந்தாலும் படிச்சுக்கிட்டே பண்ணுங்கள். வாழ்க்கையில் உங்களை பெரிய பாரத்தை சுமக்கூடாமல் அது தடுக்க நான் நம்புகிறேன். வாழ்க்கையில் பெரிய பாரத்தை நம்ம சுமக்கூடாதுன்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக அந்த சின்ன பாரத்தை நம்ம தாங்கி தான் ஆகணும். ஆனால் உண்மையிலுமே நான் ஒத்துக்கிறேன், படிக்கிறது உண்மையாலுமே ஈஸியெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நல்லா படிக்கிறீங்க, மார்க் வாங்குறீங்க, அதெல்லாம் தாண்டி எவ்வளோ பொருட்கள் படிக்கிறீங்க அதுங்க ரொம்ப முக்கியம். மார்க் மைண்ட்ஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்கூல் படித்து முடிக்கவும் அதுவும் உங்களுக்கு மறந்து போகும். அதே நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா எப்போதும் எங்கேயும் உங்கள் படிப்பு உங்கள் கூட வந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன படித்தாலும் அதை புரிஞ்சு படிங்க. அது இப்போ இல்லைனாலும் பிறகு அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா எனக்கு இதை பற்றி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்கூல் டைம்ஸில் படிக்கும்போதெல்லாம் ஏன் இதை படிக்கும், இதை படித்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறதுனாலே கிடையாது. ஆனால் அப்போ எனக்கு புரியலை. மார்க் வாங்கணும், பாஸ் ஆகணும்னு சொல்லி படிக்காத நான் கூட இப்போ நான் படிக்கிறேன். என் வாழ்க்கை நான் படிக்கலாம் என்ன ஆகுங்கிறத பயந்து. அதனால் புரிஞ்சு படிங்க. மார்க்குக்காக கண்டிப்பாலுமே படிக்காதீங்க. புரிஞ்சு படித்தா அது இப்போ இல்லை, எப்போவுமே உங்க கூட நிற்கும். மார்க்காக படிச்சனா அந்த நிமிஷம் நிற்கும், அடுத்த நிமிஷம் அது காணாமல் போயிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் அவர் நேஷன் அண்ட் வேர்ல்ட் ஆல்சோ. எவ்ரிபடி நோ இன் திஸ் ட்ரூத். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் பிகாஸ் this is the one of the most important thing in our life. Just study now and enjoy after you have achieved something. Thank you friend. நீங்கள் என்ன படிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த படிப்பு எங்கே படிக்கிறீங்கிறது அது அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் என்னோடய கதையிலேயே நான் படித்த சேம் படிப்பு, நான் முடித்த அதே வருஷம், எனக்கு என்ன வயசாக அதே வயசு, ஆனால் சம்பளம் மட்டும் வேறு. 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம். என்னோடய கொலிக்ஸு. நான் 15 பண்ணாதவங்களுக்கு திணறுதேன். ஆனால் அவள் படித்த இடம் வேறு, நான் படித்த இடம் வேறு. இந்த 2 காரணத்தில், இந்த ஒரே ஒரு காரணத்தில் மட்டுமே எனக்கும் அவளுக்கும் சேலரி அவ்வளோ டிஃப்ரென்ஸ். அவன் 40,000 சம்பளம் வாங்குறான், நான் வெறும் 15 18 திணறது கிடந்து.